வேத வாக்கியங்களை ஸ்கிரிப்சர்ஸ் ஆராய்ந்து படித்து கொண்டு போற நேரம் முந்தை அறியாத வெளிச்சமாக்கி கிடைக்காத இயேசுவா பேசிய சொற்களின் அர்த்தம் அவர் தெரியப்படுத்துவார். அவர் சொன்ன சரி, தம்மை விசுவாசித்த சீஷர்களை பார்த்து, நீங்கள் என் வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால், சீஷர்களுக்கு சொல்றார், தொடர்ந்து தியானித்தால், தொடர்ந்து கீழ்ப்படிந்தால், தொடர்ந்து அதை பற்றி கொண்டால் உண்மையை அறிவீர்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். அவர்களுக்குத்தான் அந்த வாக்குத்தத்தம். ஓகே, அப்ப நாங்கள் ஒருக்க பார்த்து வாய்ச்சு அல்லது ஒரு தடவை அந்த டாபிக்கை பற்றி பேசினதுக்கு பிறகு அதை நாங்க கேட்டுட்டோம் அல்லது அந்த போதையர் அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். நோ, அது திரும்பி 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 பார்க்க நேரம் இயேசுவா வார்த்தையாய் இருக்கிறவர் அதனுடைய ஆழங்களை நீரூற்றை போல கொண்டு வருவார். So let us go லூக்கா 9 அவர்கள் வழியில் நடந்து போய்கொண்டிருக்கையில் ஒருவன் அவரிடம், நீர் எங்கு போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். இயேசுவா பதிலாக, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மறைவிடமாக ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, எனவே தங்க. ஆனால் மனமானுக்கு மனுஷனின் மக அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஒன்றை ஊழியத்துக்கு போறாங்க, சைட்ல ஒரு பலைய படுத்திருக்கிறான். எங்களை போல களைப்பேருக்கு மனுஷனாகி பிறந்தபடியால். ஓகே, ஐம்பத்தி 9 அவர் இன்னும் ஒரு ஆளை பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். Now, what is that? முழு பேருக்கு சொன்னானா கூட்டத்தில்? நோ,
பார்த்துட்டு ஃபாலோ மீ. மத்தேயுக்கு கணக்கு பிள்ளையா டாக்ஸ் ஆபீஸில் இருந்தது. ஃபாலோ மீ. மீன் பிடிச்ச அத்தனை பேருக்கு சொல்ல இல்ல என்னை பின்பற்றிப்பா. பீட்டர், ஆண்ட்ரூ, இதுகள் யோசிக்க வேண்டிய உனக்குள்ளே அவர் அழைத்து வாழ்க்கை வந்திருந்தால் உன் தாயையும் தகப்பனை அல்லது புருஷனையோ மனைவியையோ அவர் அழைக்கவில்லை, உன்னை தான் அழைத்தார். பழமை ஆனால் அந்த மனுஷன் எஜமானி முதலில் நான் போய் என் தகப்பனின் மரண அடக்கத்தை முடித்து வர அனுமதி என்றான். நான் வாசிக்கிறது இந்த புத்தகம் இலகு தமிழ் எழுமுகம் அல்ல. அவன் இயேசுவின் அழைப்புக்கு ஏதாண்டு சொல்லவில்லை அல்லது அவர் கூப்பிட்டோன்னு யோசிக்கல. அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. விட்டு போய் செத்த தாப்பன அடக்கம் பண்ணிட்டு வரன். Which is normal. யாரும் அதுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. எவரும் போயிட்டு கேட்கறியா நிக்க வேண்டாம் வாங்க. அது உலகம். சபைகள் அப்படி சொல்லும். இப்ப இயேசுவ என்ன பதில் கொடுத்தார்? 60வது வார்த்தை. அப்பொழுது இயேசுவ, நான் நேற்று கேட்டான், முந்த நாள் கேட்டான், அப்படி என்று கொண்டு கேட்காதே. அவர் பூர்ணமன்னா ஒவ்வொரு நாளும் புதியது. பழஞ்சோறு பழங்கறி தரமாட்டார். ஃப்ரெஷ். இதை கொண்டு போய் இடிச்சு அவர்கள் வெறுமன மாதிரி சாப்பாடு செய்வார்கள். சோறு நாங்க செய்கிற மாதிரி இட்லி, தோசை, இடியப்பம், புட்டு, all different. யேசுவா அவனுக்கு பதிலாக இறந்து போனவர்கள் இறந்து போனவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள். மரித்தோரை அடக்கம் பண்ண மரித்தோர் இருக்கிறார்கள். செத்தவர்களை அடக்கம் பண்ண செத்தவர்கள் இருக்கிறார்கள்.
யேசுவா உள்ளே இருந்து பேசுகிறார். வாழ்க்கை இல்லாத நடைபண்ணமாக யேசுவாவின் வெளிச்சம் இல்லாதவர்கள் செத்தவர்கள். Dead. சபையிலே யேசுவா வரப்போகும் இந்த நாட்களிலே நிறைய பேர் முண்ட கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார்கள், பேச மாட்டார்கள். முண்ட கல்யாணங்கள் பாவம் என்று தெரிந்தும் பாவத்திலே மனப்பூர்வமாய் விழுகிறவர்கள் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். யேசுவா இவர்களை களைகள், புல்லு, கோதுமை இல்லை. ராஜ்யத்தின் வாழ்க்கை இல்லாத மனுஷர்கள், வெளிச்சத்தை பெறாத மனுஷர்கள் இருக்கிறார்கள். செத்து போன உன் தாப்பன் அடக்கம் பண்ண வேண்டியவனை அவர்கள் அடக்கம் பண்ணட்டும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வீட்டை தப்பேலாது. அதோட ஒரே ஒரு தலைக்காத்தானே தாப்பன் சாகுற போய் முடிச்சுட்டு 2-3 நாளையால பாருன்னு உலகம். தேவன் யேசுவாவுக்கு உள்ளே இருந்து பதில் கொடுத்தார். வெளிச்சம் இல்லாதவர்கள், தடியும் மகனும் அவர்களின் பிரசமையில் இல்லாதவர்கள், செத்தவர்கள் வீட்டை இருக்கிறாங்க. அவங்க அடக்கம் பண்ற வயலைய பார்க்கட்டும். அந்த அளவு வைராக்கியத்துக்கு வாழ்க்கையில் எது முக்கியமண்ட காரியத்துக்கு வந்துச்சாயா? செத்தவனை அடக்கம் பண்ண, செத்தவன் அவன் சவத்தில் முழிக்க இவ்வளவு காசு கட்டி வெளியூரில் இருந்து வாடிவார்கள். என்னன்னா அந்த முகத்தில் முழிக்க வேணுமாம். வீட்டாக்கள் செத்தாக்கள் காத்து கொண்டு இருப்பாங்க தாக்காம. ஒரு மனுஷன் மட்டக்களப்பில் செத்தான் சொன்ன நான் உங்களுக்கு ஏறக்குறைய 1 மாதம் வச்சிருந்தார்கள். கான்வென்ட்டுக்கு பக்கத்தில் போற ரோடு மயிலாடி ரோடு. When I was in this college, உலகம் இவைகளுக்கு முதலிடம். ஏன்? உலகத்தார் சேர்த்தவர்கள். இதுல லிவிங் பைபிள் another time Yeshua called a man to come with him
Living Bible. The man agreed, but wanted to go and wait until his father's funeral, death, whatever. Yeshua replied, let those without eternal life concern themselves with things like that. அதாவது நித்திய ஜீவன், ராஜ்யத்தின் ஜீவன் இல்லாதார்கள் அப்படிப்பட்ட காரியங்களிலே அக்கறையாயிருக்கட்டும். வெளிச்சமில்லை, ராஜ்யத்தின் வாழ்க்கை இல்லை, அவர்கள் அக்கறையாயிருக்கட்டும். Your duty is to come and preach the coming of the kingdom of God to all the world. TLB. Pathingla. I am reading from here. அது வந்து கம்ப்யூட்டரில் let those without eternal life. என்ன வார்த்தை இது? உன்னுடைய பொறுப்பு, your duty is to come and preach the coming of the kingdom of God to all the world. அதுதான் இயேசுவின் டிஃபரண்ட் மொழிபெயர்களை பார்க்கிற நேரம் அர்த்தம் வெளியால வரும். எனக்கு முதல் இடம் ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறதா, உடலில் செத்த தகப்பனை அடக்கம் பண்ண போவது எது முக்கியம்? தேவனுடைய பார்வையில் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. சபைகளும் சொல்லாது. யேசுவ கொடுத்த பதில், ஏன் அதுக்கு பிறகு வர மாட்டாது? என்ன இருதயம் இல்லாத ஒரு போதையர். டடியும் மகனும் அந்த மனுஷனை விடவில்லை. அதான் நான் பார்க்கிறேன். ஏன் இயேசுவா அப்படி சொன்னவர்? அவர் சொல்லல, அவர் வார்த்தைகளை எழுதி சொன்னார். ஒருவன் வெள்ளக்காரனோ யாரோ எழுதுறான், இயேசுவா ஏன் இவ்வளவு ரூடாக, ஒரு இரக்கமில்லாத கடினமானவராக சொன்னார்? என்ன அது பிறகு விளக்கம் கொடுக்கிறான். இவங்களுக்கு தெரியாது அவர் பேசிய ஒரு வார்த்தை அவர் சொந்தம் அல்ல. அப்படியாடு அறுபத்தி இன்னொருவன் அவரிடம், எஜமானே, நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனால் முதலில் திரும்பி போய் எனது குடும்பத்தவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும். அவர் சொன்னத பாப்பம். இவனுக்கு இருந்த பாரம், ஓகே, முதல்ல நான் போய் வீட்டை
எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வாரன். 2 பேருக்கும் பஞ்சத்தவனுக்கும் அவனுக்கும் குடும்பத்தோடு இருதயத்திலே படி. ஒரு பேயும் இல்லாதவர்களாய் இருந்தவர்களா? அநேகமாக இல்லை. இந்த குடும்ப பாசத்தின் படி அதுக்கு மேல் பிசாசு உட்கார்ந்து டீமன்ஸ் அந்த பாச கயிறுகளை இறுக்கி போடும். அதுதான் நடக்கிறது இப்பொழுது. அவனிட சொன்னார், செத்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், செத்தவனை நீ போய் ராஜ்யத்தை அறிவி. ஏன் ராஜ்யத்தை அறிவிக்க ஆக்கள் இல்லை? இயேசுவின் டைமில் இப்பையும் 2000 வருஷங்கள் பிறகு வை படிபட்டு இருக்கிறார்கள். குடும்பத்திலே பிறந்து தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி அல்லது கல்யாண கற்றவர் குடும்பம் புருஷன் மனைவி பிள்ளைகள் இன்னும் மற்ற மற்ற காரியங்கள் உள்ளான பிடி. அந்த பிடியிலே பிசாசு தன் லாக்கை போடுகிறான். ஆகையால் சுதந்திரமாக மிக முக்கியமான அதி உயர்ந்த தேவனின் நற்செய்தி பொருட்டாக எண்ணப்படுகிறதில்லை. இன்றைக்கு 1000 பேர் கொண்ட ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்தில் 2 பேர் 3 பேர் ராஜ்யத்தை வெளிச்சம் பெற்று அறிவிக்கிறவர்கள். சும்மா எல்லாரும் அழைப்பில்லாமல் கள்ளப்போதுவன் கானாசாமியும் ஒரு போதுகனும் திடுக்கிட்டு போட்டேன். காதுள்ளவன் கேட்க கடவான். கண்டு ஒன்று கூப்பிடுவேன். அவன் பிபியா எப்படி இருக்குது? 99.9% ஜனங்கள், முக்கியமாய் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், வாழ்க்கை இல்லாதவர்கள், வெளிச்சம் பெறாதவர்கள் வஞ்சிப்பிலே எப்படி வருகிறார்கள்? ஏன் இதை மனப்பூர்வமாய் நேசிக்காதபடியால் தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். இவர்கள் மெய்சியாவின் போதனை இல்லாமல் வீடு வீடாய் தெரிகிறான். கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள். தேவன் அந்த பொய்களை அனுமதிக்கிறார். இவர்கள் பிடிபட பேய்களால் நிறைந்தவர்களாய், அழைப்பற்றவர்களாய், இருதயம் இல்லாதவர்களாய், பொருளாசைக்காரர்கள், பணப்பிரியர்,
இயேசுவா நான் சொன்னேன் எல்லாரையும் அனுப்ப அழைக்கவில்லை, எல்லாரிடமும் சொல்லவில்லை, என்னை பின் சென்றவா. ஓகே, அவன் காரணத்தை சொன்னது தாப்பண்ட மரணத்தை. அவர் சொன்ன சத்தாக்களை அடக்கம் பண்ற, நீ போய் ராஜ்யத்தை அறிவி. எந்த கள்ளப்போதன், கொள்ளைக்காரன், திருடர்கள், குறிப்பாக பரோட் சபையில இருந்து வயிற்று பிழைப்புக்காக பணப்பெரியர், காணி பெரியர் சொல்லுகிறார்கள். சரி, சொல்லட்டும். நச்செய்தி எப்படி நச்செய்தி ராஜ்யம் அறிவிக்கிற உள்ளுக்கு பானையில இல்லையே. How can they have? ஆனால் இந்த மனுஷனுக்கு நச்செய்தி வெளிச்சம் வருவதை அவர் அறிவிக்கிற நேரம் இயேசுவை கண்டார். நீ போய் ராஜ்யத்தை அறிவி. விளங்கிட்டுதான். வீட்டில் இருக்கிறவர்கள் செத்தவர்கள் இதை கள்ள போதுகிற மாதிரி ராஜ்யம் இல்லை. ராஜ்யம் முழு மூச்சாய் அறிவித்தால் இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி எங்களோட வந்து சேர வேண்டியதில்லை. ஐக்கியமாய் இருந்தப்பார்கள், சமாதானமாய் சந்தோஷமாய் எங்களுடையவர் அல்ல என்று காண்பிக்க யோவானன் சொன்ன மாதிரி எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். தங்களது வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் அறிவிக்கும் நற்செய்தி கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்ல வந்த நாங்கள். கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு அன்பு! They have no good news. They have no doctrine of Yeshua. மெசியாவின் போதனையின் நற்செய்தி படிப்பித்தல்கள் இல்லாம யாராவது வீட்டுக்குள்ள வந்தா அவனை உள்ளே எடுக்காது. அது வேத வாக்கியம். மற்றவன் வீட்டை போய் முதலில் குட் பை சொல்லிட்டு பாரு. அதுக்கு அனுமதி விடணும். குட் பை. இயேசுவா அவனுக்கு கொடுத்த பதில், கலப்பையின் மேல் கைய வச்சு பின்னாலே பார்க்கிறவன் ராஜ்யத்துக்கு வேலைக்கு தகுதி இல்லை. கலப்பையில கைய வச்சிட்டான். வேலையிலே ராஜ்யத்தின் வேலை கைய வச்சிட்டான். பின்னுக்கு பார்க்கிறான். அதை லிவிங் பைபிள்ல ஒரு பாப்பம். அது 61 போடுங்க. Yes, Lord, I will come. 7 மாத்திர மொழிபெயர்ப்ப வாசிக்காம பட்டீங்கன்னா அனுப்பி வைக்கப்பம். அவர்
அனுப்பி வைக்க வேண்டும். Another said, yes Lord, I will come, but first let me ask permission of those at home. அவங்கள்ட்ட போய் அனுமதி பெற்றுட்டு பாரன். இவருக்கு அணுங்குப்படி அம்மா அப்பா சகோதரன் மண்ணாச்சி அக்காச்சி பெரியப்பா சித்தப்பா குஞ்சி அப்பா அப்படி அப்பா கட்டுறதுக்கு பழையாக்களுக்கு தெரியும். யேசுவா என்ன சொன்னார்? கலப்பையுமே கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவரும் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். இது எழுமோ லிவிங் பைபிள் பாருங்க. Yeshua told him, anyone who lets himself be distracted from the work I planned for him is not fit for the kingdom of God. அதை தமிழ் படுத்துறேன். கண்ண போய் இங்கிலீஷ்ல யேசுவா சொன்னான், பக்க வழியாய் திருப்பப்பட யாராவது இடம் கொடுக்கிறவன் அவன் அவனுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற திட்டத்திலே வேலையிலே ஈடுபட அவன் தகுதி இல்லை தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு. இது ரெண்டு பேரும் நான் வரமாட்டேன், வீட்டை பார்க்க வேண்டும், எனக்கு வேற வேலை இருக்கு, அப்படி சொல்லவில்லை. அவர்கள் கொடுத்த மறுமொழி இருதயத்திலே இருந்த மறைவான பெட்டியை வெளிப்படுத்தியது. ஜனங்களுக்கு முன்பாக ஒருவனுக்கு டியூட்டி செய்ய வேண்டும். உலகம் செய்கிற வேலையை தான் செய்ய வேண்டும். எப்படியோ ஒருக்காத்தான் இதில் ஈடுபடலாம். தகப்பனை சவகலையில் கொண்டு வைத்தாங்க. ஆகையால் எனக்கு அனுமதி கொடுப்பேன்னு சொல்லி தன் இருதயத்திலே குடும்பத்தோடு இருந்த பாசம், நெருக்கம், கட்டு அதை தெரியப்படுத்தினார். மற்றவன் அவனுக்கு யாரும் சாகையில் வீட்டை போய் குட் பை சொல்ல போறான். பிளீஸ், இது எழுதப்பட்டது எங்களுக்காக. இயேசுவை சொல்ல போறார். சொன்னார், நான் வரும் பொழுது விசுவாச வாழ்க்கையை காண்பேனா? மறுமொழி இல்லை.
கேள்விக்கு மறுவழி இல்லை. ஏராளம் ஏராளம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் உலகத்தாரும் வரும் ஒரு அற்புதத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு நோய் குணமாக வேண்டும் என்று எதையும் எவரையும் நம்பிக்கொண்டு போகிறார்கள். ஒருவன் தன்னை திகதரிசி என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் இலங்கையில அப்படி நிறைய அல்ல இருப்பாங்க. 5-6 பேருக்கு மேலாக மட்டக்களப்பில் ஒரு ஆள தெரியும். இந்தியாவிலே தங்களை தாங்களே திகதரிசி என்று சொல்லிக்கொண்டு பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களினால் ஜனங்களை வஞ்சித்து பேய்களை தொழுது கொள்கிறவர்களாக இங்கே இயேசுவின் பிரசன்னம், டாடியின் பிரசன்னம் அற்றவர்களாக வார்த்தை கொடுக்கிறார்கள். வஞ்சிப்பு தலைமையில் தூக்கி வைக்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்ட முக்கியமாக கிறிஸ்தவர்கள். ஒருவன் தந்த ஆவிக்குரிய தகப்பனாம் என்று முகங்கொப்பர சாஷ்டாங்க நமஸ்காரம் முண்டங்களுக்கு செய்வார்கள். அவரை போல விழுந்து நேர நிற்கிறவன் ஜெயிச்சு கொண்டு அவன் தான் அவனுடைய ஆவிக்குரிய சாப்பன் வணங்குறான். அதுக்கு பிறகு அங்கால போனது கீழே கிடக்கிறவன் பஞ்சாதி அங்கால போனதும் அவள் ஓடி போய் கண்டுபிடிக்கிறாள். அதுக்கு பிறகு அவனை எழுப்பி விடாமல் அப்படியே கிடந்து பார்க்கிறான். பாருங்க, அவன் கதிரையில போயிருந்தது, இவன் முழங்கால் படியிடுகிறான். ஏன் இவற்றை சொல்லுகிறேன்? இவைகளை வஞ்சிப்பான பேயின் காரியங்கள் வார்த்தை தெரியாதவர்கள் நம்பி அவன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கிறான் என்று கமெண்ட் பண்ணி எழுதுகிறார்கள். ஆனால் வெளிச்சம் கிடைத்தவர்கள் இதை போல பயங்கரமான வஞ்சிப்பு, 2 பேரும் கள்ளர்கள் என்று எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். முதுகு மேல கைய வைக்கிறவன் இந்த மனுஷனின் ஆவிக்குரிய தாப்பனாம். அண்மையிலே தங்க காசு கடத்தலில் பிடிபட்டவர். அதுக்கு என்ன அதெல்லாம் தெரிய வந்தது கொழும்புல. அவன் கொப்பர கிடக்கிறது நிலத்தில். இதைத்தான் பிசாசு இயேசுவை செய்யும்படி சொன்னது. மலை உச்சிக்கு கொண்டு போய் எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து கவனமாக்கள், இது தெரிந்தால் வந்து கொண்டிருக்கும் பயங்கர வாஞ்சிப்பிலே தப்பித்துக் கொள்வாய். அற்புதங்கள் அடையாளங்கள் அதை பார்த்துட்டு உலக ஜனம் ஓடும். பார்வோனும் அற்புதம் செய்தான். கம்பை பாப்பாங்க ஆகிறது மட்டும்
மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்கும் பேய்கள் தெய்வங்கள் அவர்களுக்கு இருந்தது. அவன் மோங்குப்புற விழுந்த மாதிரி இந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் பிசாசு கேட்டது. இயேசுவ சொன்னார், "Get away!" அப்பால போஸ் பிசாசை உன் தேவனாகிய யாவையில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக, தொழுது கொள்வாயாக. இது தெரியாது. இந்த குணம்பு ஜனங்களுக்கு தெரியாது. வேத வாக்கியம் தெரியாது. மரியாதையா ராஜ்யம் இல்லை, நச்சது இல்லை. ஜனங்கள் மனுஷனின் முகத்தை பார்த்து பொய்யான குணமாக்குதல் அற்புதம் ஓடுகிறார்கள். காப்பார்களா? நோ, வெளிச்சம் உள்ள இல்லை. ஒரு தடவையும் பிரகாசிக்கப்படவில்லை. பிசாசு எதுவும் செய்யும். ஜனங்களை வாஞ்சிக்க இவங்க வீட்டுக்கு போய் சீரியஸாக மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை படிப்பார்களா? உண்மையை அறிவார்களா? கொரோனியோ வீட்டுக்கு போய் பீட்டர் அவனை சந்தித்தது. அவன் கீழே விழுந்துட்டான். கொரோனியோ பீட்டர் என்ன சொன்னான்? இப்படி செய்யக்கூடாது, எழும்பு, நானும் உன்னை போல ஒரு மனுஷன் என்று சொன்னான். அந்த காபிலி மனுஷன் இப்படி செய்தானா? முதுகல தட்டி போட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? அதை போடுங்க. இதுக்கு முதல்ல முதுகல தட்டினது போடுங்க. அந்த வீடியோவை it's only for teaching. அவனை எழுப்பி போட்டார்னா இப்ப பீட்டர் வாரத போடுவோம்.
பீட்டர் வீட்டை வந்து கருணீர் மூக்கு புறம் விடவில்லை. என்ன செய்தாங்க பாரு. அந்த மணியறான் பீட்டரை பார்த்து, அப்படி இதுதான் தேவ மனுஷன் பீட்டர் அவன் சொன்னான். வாய்ச்சு பாரு. அப்போதில் 10 இப்படி செய்யாதே, உன்னை போல நானும் ஒரு மனுஷன். விளங்கிட்டுதா? உனக்கு விளங்கப்படுத்த போட்டு காட்டினு. நானும் உன்னை போல ஒரு மனுஷன். அவன் விட்டு போட்டு போறான். கடை அப்படிய தூக்கவே என்னமோ செய்து. இது தேவனுடைய வழி, உலகத்தின் வழி. அவன் முகம் கொப்பர கிடக்க முதுகு தட்டி போட்டு போறான். காபிலி பஞ்சாபி கண்டுபிடிக்கிறாள். என்ன பஞ்சிப்பு! பேய்கள் நிறைந்தவர்கள், சபையிலே உண்மைக்கு கீழ்ப்படியாதவர்கள், பருள இருந்து எத்தனை பேர் வெளியே போய் தங்களது குட்டி குட்டி கூட்டங்களை ஏற்படுத்தி வஞ்சித்து வயிற்றுக்காக உழைக்கிறார்கள். அவன் கண்டோ சாக கிடந்தவன் கடற்கரையில. கூட்டிட்டு வாங்க கேப்பம். Alright. Now, இந்த 2 பேருக்கு குடும்பத்தோட தங்கள குடும்பங்களோட அண்ணுங்கு படி தபன் சத்த மனுஷன் யேசுவின் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து ராஜ்யத்தை அறிவிக்க போனான எங்களுக்கு தெரியாது. வீட்டை போகாம இவன் ஏற்கனவே ஏதோ வேலையை செய்ய துவங்கிட்டான். கலப்பையில காய் பின்னால பார்க்கிறான். நான் போய் சொல்லி போட்டு வாரன். பிரியாவிட ஃபேவல் யேசுவா சொன்னார். அந்த பதில் வேலை கண்டு ராஜ்யத்தை நீ ஒப்பு கொடுத்த பிறகு பின்னால பாக்குறியா? 2 பேருக்கும் குடும்பத்தாரோடு அவர்கள் அறியாத பெட்டி, அந்த பெட்டியை இறக்க பண்ண உடலற்ற ஆக்கள் அவர்களுக்கு உள்ளே. ரைட். இப்ப we will say லூக்கா 16 25 யேசுவின் வார்த்தைகள் அவருடையது அல்ல என்பதை அறிந்து கொள். பின்பு அநேக மக்கள் அவரோடு கூட
பயணமாகி போகும் பொழுது அவர்களை பார்த்து திரும்பி பார்த்து யாராவது ஒருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரியை, தன் வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கப்பட்டால் வெறுக்குமா? தகப்பனை, தாயை, புருஷனை, மனைவியை, பிள்ளைகளை வெறுப்பதா? என்ன இது? வெறுக்கப்பட்டால் எனக்கு சூச்சனாய் இருக்க மாட்டான். கிறிஸ்தவனாய் இருப்பான். கிறிஸ்தவன் சூச்சன அல்ல. அவனுக்கு ஒரு கை உலகம், ஒரு கை இயேசுவா, ரெண்டையும் எதிர்ப்பவன். இருபத்தி ஏழு அதை நிப்பாட்டிட்டு என்ன இந்த வறுக்கிறது என்று பாப்பம் மதியாகும். இதை இதுல வாசிப்பம். நோக்கம் 16 இலங்கை தமிழ்ல. இருபத்தி 5:14 லூக்கா. மக்கள் பெருங்கூட்டமாகி இயேசுவோடு போய்கொண்டிருந்தார்கள். அவர்களை அவர் திரும்பி பார்த்து, what a thing to say. ஆக்கள் திரண்டு வராங்க. பெண்ணுக்கு பார்த்து, எவனாவது என்னிடம் வருவதானால் தன் தகப்பனையும், தாயையும், மனைவியையும், பிள்ளைகளையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும், புருஷனையும் வெறுக்கப்பட்டால், ஏன் தனது வாழ்க்கையும் கூட வெறுக்கப்பட்டால் என் சேஷனாய் இருக்க முடியாது. மத்தேயு போவோம். என்ன இது வெறுக்கிறது? மத்தேயு 10 37. தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் இயேசுவை விட மற்றவர்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை விட அவர்களை நேசிக்கிறார்கள். அதிகமாக கேட்டா சொல்லி போடுவேன், அப்படி இல்லை. இயேசுவோட அன்பு, அன்பு வேற அன்பு, புருஷனோட மனைவியோட பிள்ளைகள் அது வேற. அவர்களுக்கு தெரியாது, சோதனை வரவில்லை. தகப்பனையாவது தாயாவது என்னை விட
அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் தகுதியானவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. இது அவனை விட புருஷனை, மனைவியை, சகோதரியை, சகோதரனை, பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் அதிகமாக இயேசுவை விட, ராஜ்யத்தை விட நிரம்பி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன பெயரோடு, அது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சபைகளிலே நிரம்பி, அதுதான் ராஜ்யத்தின் வேலைக்கு ஆக்கள் இல்லை. நீ ஒரு ஆளா அப்ப கடைசியாக அறிவித்த நீ ராஜ்யத்தை இன்னமும் இல்லை. எவ்வளவு காலம் அந்த சபையில இருக்கிறாய்? 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25, 30 வருஷம் அறிவிச்சாயா ராஜ்யத்தை? வரும் ராஜ்யத்தை ஜனங்களுக்கு தெரியாது. எதை விசுவாசிக்க வேண்டும் என்று தெரியாது. மனதிற்ப சொல்லப்படவில்லையே. புருடா விளையாடுறார்கள். Bless me club. Bless me, my husband, புருஷனை, பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை ஆசீர்வதிங்கள். நிறைஞ்ச பைகளோட குடும்பத்தாரோடு பிடி சகோதரனோடு, தம்பி, அண்ணா, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, புருஷன், மனைவி, பிள்ளைகள் உள்ளே பிடி. உள்ளே பேய்கள் கட்டி வைத்திருக்கிறது. அதனாலே வாயை திறந்து ராஜ்யத்தை அறிவிக்க முடியாது. அதான் உண்ட நிலைமை. ராஜ்யத்தை அறிவிக்காத தாயோ தாப்பனோ, மனுஷனோ மனுஷியோ, ஒரு சகோதரனோ சகோதரியோ, பிள்ளைகளோ வஞ்சிக்கப்பட்டு பேய்களால் நிறைந்து தங்கள் வாழ்நாட்களை பிசாசின் படியிலே வைத்து வீணாக்குகிறார்கள். உன்னை நீ கேட்டு பாரு, யாருக்கு கடைசியாய் அறிவித்தாய்? எந்த பேயை துரத்தினாய்? யாருக்கு விடுதலைக்காக அதிகாரத்தோடு பரிந்து பேசினாய்? நீ வஞ்சிக்கப்பட்டாய். உனக்கு குடும்பத்தோடு இருக்கும் பாசப்பிடி உனக்கு தெரியாது. ஒரு மனுஷனின் சத்திராதிகள் அவனுடைய குடும்பத்தார். மத்தியாக 10:36. ஏன் அந்த குடும்பத்தாருக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள்
உடல் இல்லாத ஆட்கள் இவர்கள் பாசத்தை பிடித்து கட்டி போட்டான். பாசமும் பந்த பாசம் மலர் வாடும். தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். எத்தனை பேருக்கு தெரியணுமே உன் அப்பாட அம்மாட அன்பும் பாசமும் எங்கே? புரிச்சென்ற அன்பு எங்கே? நீ இல்லாமல் நான் ஜீவிக்க முடியாது. ஓ ஓ மனைவியின் அன்பு அங்கே, பிள்ளைகளின் அன்பு அங்கே. சபையிலே வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இல்லாமல் வஞ்சிக்கப்பட்டு ஒரு பூசாரியோட ஓடி அவளை போலீஸ்காரன் சொல்லி கூப்பிட்டதையும் தாய் என்ன செய்தால் அவளுக்கு முன்பாக முழங்கால இருந்து கெஞ்சினாள், விட்டு போட்டுப்பா, இந்த பூசாரி படியும் தேவையில்லை, விட்டு போட்டுப்பா. போறாளா? நோ. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. பித்தன்னு தெரியாதா? பேசாம இரு. இதுதான் உலகம். சபையில நிறைஞ்சிருக்கிற அதுதான் இயேசுவை சொன்னவர். என்னை விட அதிகமாய் நேசிக்கிறாய உன் பிள்ளையை, புருஷனை, மனைவியை, அந்த பொடியனை, அந்த பட்டையை. நீ அவரை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. குடும்பத்தாருக்குள்ள நிறைஞ்ச பேய், உடலற்ற ஆக்கள். நீ போறதுக்கு போயிட்டு போவேனே என்று சொல்லுமா? இயேசுவா தகப்பனை தாக்க விடாத ரியல் காரணம் எங்களுக்கு தெரியாது. டேடிக்கு மாறு தெரியும். போனா திரும்பி வருவானா இல்லையா அவருக்கு தெரியும். இவன் பின்னால பாக்குறான். இவனுக்கு எல்லாரிடத்திலும் போய் பாய் பாய் அண்ணாச்சி நான் பாரப்படுவேன். எங்க போறாய்? அந்த திகதரிசி ஏச்சுவாண்டு அவரோடு இப்படித்தான் எல்லாரும் சொல்ற. சும்மா பைத்தியமா? இப்படி எத்தனை ஊழியர்கள் வந்து போயிட்டாங்க. இந்த பாசப்புடிகள் எங்களுக்கு தெரியாதவை உள்ளே பதுங்கி இருந்து அதிலே ஆம போட்டு லாக் போட்டு வைப்பான். உனக்குள்ள இருக்கிற பேய்கள். தாப்பன் செத்த மனுஷனை ராஜ்யத்தை ஆரம்பிக்கப்படி சொன்னார். ஏன்? அவன் வெளிச்சம் பெற்றான். ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு நீ போக தேவையில்லை, செத்த தகவனை அடக்க பண்ண.
அங்கே வெளிச்சமில்லாதார்கள் இருக்கிறாங்க, அவங்க அடக்கப்படட்டும். நீ போய் எல்லா இடத்திலும் ராஜ்யத்தை அறிவி. எப்படி மத்தேயு 10:38 இதுல சொல்றாரு. தாபனையாவது 10:37 மத்தேயு என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன். எல்லாரும் சொல்லி போடுவாங்க, நான் அப்படி நேசிக்கவும் மாட்டேன். சரி, நல்லது. கடைசியாக யாருக்கு முழு வைராக்கியத்தோட நற்செய்தி ராஜ்யத்தை அறிவித்தாய்? யாருக்கு? உன் நிலைமை உனக்கே தெரியும். ராஜ்யம் நம்பர் 1 நடிக்கும் மானுகம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடுங்கள். குடும்பத்தை அல்ல, குடும்ப அன்பை நோ, பாசம் நோ. சோ என்னை விட அதிகமாகி நேசிக்கிறவன் எனக்கு தகுதி அல்ல. இயேசுவை பெற்றுக்கொள்ள அவருக்கு தகுதி இல்லை. கராடுவாதி 38 தன் சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தகுதி இல்லை, அதிலையும் தகுதி இல்லையா? குடும்பத்திலே பிடிபடாதவர்கள் பாசங்களிலே தங்களது வாழ்க்கையை பொறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை தூக்கிக் கொண்டு நாள்தோறும் இயேசுவுக்கு பின்னாத போகாதவர்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. தன் வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் வாழ்க்கையை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் என்னுடைய வெளிச்சமும் நானும் நரியும் உனக்குள்ளே குடியிருப்பதனால் உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். நரி மகனுக்குள்ளே, மகன் நரிக்குள்ளே. வலம் சிம்பிள். லூக்காவை பாப்போம். பதினாறு. இதுல வறுக்கப்பட்டால் அதான் சரி. 16:26 யாராவது ஒருவன் வந்து தன் அப்பனை, தாயை, மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் ஜீவனை மறுக்கப்பட்டால்
எனக்கு சுயஜனாக இருக்க மாட்டான். தன் மரத்தை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாலே வராதவன் எனக்கு சுயஜனாக இருக்க மாட்டான். ஊழில் ஓகே. மறைவாக இருக்கும் குடும்பத்தோடு பிடிகள் அன்பின்படி இரக்கத்தின்படி பாசத்தின்படி இனி பறைச்சு வந்து பூந்தால் அவள உண்மையில அப்பா அன்பு கூர்ந்து உன்னை தடவி கொடுத்து உனக்கு இரக்கம் காட்டி உன்னை தாளாட்டி தனிமையாய் விடாம உன்னோடு பேசி கட்டி போடுவாள். நீ எங்க ராஜ்யத்தை அறிவிக்கிற? நீ எங்க பைகளை துரத்துற? தப்பு தவறி நீ விடுதலையாகி ராஜ்யத்தை அறிவித்து பேய்களை துரத்தினால் ஜேசிபி மாதிரி வந்து நீ பலவீனமான நேரத்தில் உன்னை தாக்கி உன்னை விபச்சாரத்திலே படுக்க வைப்பாள். கட்டில் அவர் ராஜ்யத்தில் வேலை செய்யாதபடி அநேகமாக பேய்கள் உடலற்றாக்கள் வெளியே போகும்போது அல்லது அறக்கழிக்கிற நேரம் சொல்ற வார்த்தை உனக்கு ராஜ்யத்தை காட்டாம விடமாட்டா, ராஜ்யத்தின் வேலைக்கு விடமாட்டா. இப்ப உலகம் சபை எனப்பட்ட கூட்டத்தில் வேலையாட்கள் என் சொற்பம் நிறைஞ்ச பேய்கள் அவங்களுக்குள்ளே. அதான் காலை தொடக்கம் பின்னேறம் மட்டும் ஏசுவா தேவாலயத்துக்கு போய் ஜபம் பண்ணி தங்கட வேலையில மேம்படிக்கிற தொழில் தச்ச வேலை மற்ற வேலை ஈடுபட்டு இருக்கிற இஸ்ராயல் ஜனங்களுக்குள்ளே பேய்களை துரத்தினார். உன் இருதயத்திலே பதியும்படி ஒரு காரியம் சொல்ல போறேன். இலங்கையோ எங்கேயோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் குவியலாக இருந்த பெரிய மெகா சர்ச்சஸ் அல்லது சின்ன சபை அங்கே இருந்து ராஜ்யத்தை அறிவிக்காமல் இருக்கிறார்களோ இவர்கள் வாழ்க்கையிலே படிப்பட்டவர்கள். குடும்பமோ மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ சகோதரோ சகோதரியோ பொருட்களோ பணமோ வேலையோ வாகனங்களோ பிடிபட்டவர்கள், உள்ளே பேய்கள் அதிகமாக கொண்டவர்கள். இவர்களுக்குள்ளே இருக்கிற பேய்கள் ராஜ்யத்தை போய் அறிவிக்க விடாது விடாது விடாது
விடாது, ஒரு காலம் விடாது. பேய்கள் போக வேணும். அதான் நீ பேசாம இருக்கிறாய். ஒரு இடத்துல வைராக்கியம் இல்லை. அங்க இங்கேயோ எங்கேயோ ராஜ்யத்தை அறிவிக்காமல் இருப்பவர்கள் குருட்டு உள்ளே பேய்கள், புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ கள்ள போதகர்களோ அழைக்கப்பட்ட போதகர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், சிலுவையை அறிவிப்பவர்கள், வயதுக்காக உழைக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ராஜ்யத்தை அறிவிக்க முடியாது. இவனுக்கு வெளிச்சம் கிடைச்சபடியால் சேத்தாக்களை அடக்கம். நீ போய் ராஜ்யத்தை அறிவி. அவனுக்காக வைத்திருந்த வேலை உனக்கும் எனக்கும் ராஜ்யத்தை அறிவி. மற்ற பட்டணங்களுக்கு சென்று ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அவருக்கு மதான் வேலை. Receive the blessing. Yavreka Yehovah Vasprika Yair Yehovah Manavega Nevle Ila Yehovah Vapalu Ila Yehovah Vega Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாயிருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாக திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவா இந்த ஆசீர்வாதங்கள் ராஜ்யத்தின் வேலை செய்யாது அறிவிக்காது இருக்கிறவர்கள் யார் என்பதை எந்த குரூப்பில் இருக்கிறார்கள் ஒருவேளை நாளைய தினத்தில் நடிகை சித்தமாக அறிவிப்பேன். தடுக்கிறாதே. கூட்டத்தில் இருந்த எல்லாரையும் சொல்லவில்லை. போய் ராஜ்யத்தை அறிவி என்று. நிறைய சித்தமானால் நாளைய தருணத்தை சந்திப்போம். ஷாலும்.
உன்னை அடித்து துப்பி கொலை செய்வார்கள். பீட்டர் சொன்னான், நாங்கள் உம்மை போக விட மாட்டோம். யாராவது ஒருவன் எனக்கு பின்னாலே வர விரும்பினால் இந்த வாழ்க்கையை பார்த்து தன் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வரவேணும். பீட்டா, நீ தேவனுக்கு உரியவர்களை சிந்திக்கவில்லை, மனுஷனுக்கு உரியவர்களை சிந்திக்கிறாய்.